திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கும் முருகருக்குமான நம்பிக்கையை அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ கேளுங்க. முருகர்கிட்ட போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். எல்லாருமே ஒரு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு தான் நமக்கு சாமியை கும்பிடுறோம். எனக்கு இது வேணும் முருகா, நான் உனக்காக இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். நிறையா கடவுளை வணங்குறோம். அப்போ நமக்கு தேவையானதை முருகர் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அப்புறம் ஏன் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ள வருது. நடக்கும், எனக்கு தேவையானதை என் முருகன் எனக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களோட விருப்பத்துக்கு நீங்க என்னென்னமோ பண்றீங்க, முருகருக்கு உங்களால முடிஞ்சது எல்லாமே பண்றீங்க. ஆனா முருகர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உங்களோட நம்பிக்கையை மட்டும்தான். இவன் 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 என் மேல நம்பிக்கை வச்சிருக்கா, இந்த செல்ல குழந்தை என் மேல நம்பிக்கை வச்சிருக்கு. ஸோ அவளுக்கு தேவையானது அவனுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை உங்ககிட்ட சீக்கிரமே கொண்டாந்து சேர்க்க போறாரு. ஸோ நம்பிக்கையோட இருங்க. ஐயோ எனக்கு இது நடக்குமா நடக்காதா, நான் வேணுனது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு உங்களுக்கானது அப்படின்னா உங்ககிட்ட கொண்டாந்து உங்க கையில ஒப்படைக்கிற வரைக்கும் முருகருக்கு தூக்கமே வராதான். ஸோ என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு நல்லதே நடக்கும், நம்ம நம்பிக்கையோட இருப்போம், நமக்கு இது நல்லது அப்படின்னா முருகர் நம்ம கிட்ட கொண்டாந்து சேர்ப்பாராம் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா தூங்க போங்க. ஓகேவா? நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இரு. வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வந்திருந்துச்சுன்னா, ஒரு நம்பிக்கை வந்திருந்தா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருகன் அருள் உங்களோட தான் எப்பயுமே இருக்கும். நம்பிக்கையோடு தான் இருங்க, நல்லதே நடக்கும்.